السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في محكم التنزيل العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்ற வல்ல நாயன் அல்லாஹ்வை போற்றுகின்றேன், புகழ்கின்றேன். அவனுடைய தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் அடியாரும் இறுதி தூதரும் ஆவார்கள் என்று சாட்சியம் பயந்தவனாய், இன்றைய ஜும்மாவுடைய உரையின் தலைப்பாக சிரமங்கள் இல்லாத சுவனம் என்ற தலைப்பில் உங்களோடு ஒரு சில விடயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலக வாழ்க்கையில் கூட நிறைய இன்பங்களையும் மனிதன் சந்தோஷப்படக்கூடிய பல விடயங்களை அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் வைத்திருக்கிறான். இந்த இன்பங்கள் எல்லாவற்றுக்கு பின்னாலும் அல்லாஹு தஆலா ஒரு சிரமத்தை ஏற்படுத்தித்தான் வைக்கிறான். இந்த உலக வாழ்க்கையின் நியதியாக நாம் ஒரு கஷ்டத்தில் இருந்தால் அதை தொடர்ந்து ஒரு இன்பம் வரும். அதே நேரம் ஒரு இன்பம் எங்களை தொட்டால் அதை தொடர்ந்து ஒரு சிரமம் எம்மை தொட்டுவிடும் என்பதை இந்த உலகத்தின் நியதியாக இறைவன் வைத்திருக்கிறார். ஆனால் சுவன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அங்கு கஷ்டத்திற்கு பின்னால் இன்பம் என்பது அல்ல, அல்லது அந்த இன்பத்தை அனுபவித்ததற்கு பின்னால் ஒரு சிரமம் வரப்போவதும் இல்லை. அங்கு எல்லாமே இன்பமானதாகத்தான் இருக்கும் என்பதை சுவன வாழ்க்கையாக இறைவன் வைத்திருக்கிறார். ஆனால் அதற்கு மாற்றமாக இந்த உலக வாழ்க்கை அல்லாஹ் வைத்திருக்கின்ற நியதி என்னென்றால், ஒரு கஷ்டம் வரும், அதற்கு பின்னால் ஒரு இன்பம் வரும். அந்த இன்பத்துக்கு பின்னால் அவனுக்கு சில அசௌகரியங்கள், சில சிரமங்கள், கஷ்டங்கள் அவனை பீடித்து கொள்கிறது. உதாரணமாக பாருங்கள், இந்த உலகில் நாம் சில இன்பங்களை அனுபவிக்கிறோம். அது பாவகரமான இன்பமாக இருக்கலாம், அல்லது நன்மையான இன்பங்களாக இருக்கலாம். எந்த ஒரு இன்பத்தை அனுபவித்தாலும் அதற்கு பின்னால் ஒரு சிரமம் குடிகொண்டிருக்கிறது. நாம் விரும்பி செய்கின்ற அமல்களை எடுத்து பாருங்கள். பல லட்சங்கள் செலவழித்து உம்ராவுக்கு செல்லுவார்கள், ஹஜ்ஜுக்கு செல்வார்கள். அந்த கடமையை நிறைவேற்றுகின்ற பொழுது அவ்வளவு இன்பமாக இருக்கும். அந்த இடங்களை பார்க்கிற பொழுது அவ்வளவு ஆச்சரியமாக இருக்கும். நாம் பல லட்சங்கள் செலவழித்து அந்த மக்கமா நகரிலே கொண்டு போய் இருக்கிறோம். அங்கு ஒவ்வொரு தொழுகையும் நாம் விரும்பி விரும்பி தொழுகிறோம். அந்த வணக்கங்களை அப்படியே முழுமையாக நிறைவேற்றியதற்கு பின்னால் எங்களுக்கு சோர்வு வந்து விடுகிறது. அந்த கால சூழல் எங்களை நோயில் வாட்டி விடுகிறது. உம்ராவுக்கு போய் வருவார்கள், ஒரு வாரத்திற்கு எப்படியும் காய்ச்சலோடு இருப்பார்கள். ஆனால் அந்த கனப்பொழுது எப்படி இருந்தது? இன்பமாக இருந்தது. அந்த கஅபத்துல்லாவை காண்கிற நேரம், அதை வலம் வருகிற நேரம், ஹஜருல் அஸ்வதுக்கு முத்தமிடுவதற்காக வேண்டி முந்தி அடித்து கொண்டு போகிற நேரம், எல்லா இடங்களிலும் இன்பத்தோடு செயல்பட்டவர்கள், இபாதத்தை நிறைவேற்றிய இருக்கிறோம்.
ஆனால் அதை முடிந்ததற்கு பின்னால் எங்களுடைய உடல் ஒரு வகையான சோர்வை அனுபவிக்கிறது, ஒரு வகையான சிரமத்தை அனுபவிக்கிறது. அப்படியே நாட்டுக்கு வந்தாலும் இங்கு வீட்டிலிருந்து ஒரு வாரத்திற்கு வீட்டை விட்டு வெளியேற முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு உடல் வருத்தம் எம்மை பீடித்திருக்கிறது. அப்படியானால் இந்த உலகில் நாம் எந்த ஒரு நல்ல காரியமான இன்பமாக இருந்தாலும் அல்லது பாவமான ஒரு இன்பமாக இருந்தாலும் அதற்கு பின்னால் ஒரு சிரமம் எம்மை பிடித்துக் கொள்கிறது. அதே போன்று பாருங்கள், பாவத்தை எடுத்து பாருங்கள். சிலருக்கு சில பாவங்கள் இன்பம். எப்படி ஒரு மியூசிக்கல் ஷோவுக்கு போய் அங்கே போகிறது சிலருக்கு, சில பாவம் செய்யக்கூடிய மனோநிலை கொண்டவர்களுக்கு அது இன்பம். அங்கே போய் டான்ஸ் ஆடுவது, பாட்டுக்கு கூத்தாடுவது அல்லது குடிபோதையில் நடனம் ஆடுவது அவனுக்கு அந்த கணப்பொழுது அவனுடைய பாவ சிந்தனையின் காரணத்தினால் அது அவனுக்கு இன்பம். மறுநாள் அவன் எப்படி அந்த இன்பத்திற்கு பின்னால் எவ்வளவு ஒரு சிரமத்தை அனுபவிக்கிறான். அடுத்த நாள் எழும்புவதற்கு அவனுக்கு முடியாது, அவ்வளவு மேல்கை வருத்தமாக இருக்கும். இப்படித்தான் இந்த உலகத்தில் இறைவன் வைத்திருக்கிறான். நாம் எந்த ஒரு இன்பத்தை அனுபவித்தாலும் அதற்கு பின்னால் உள்ள பகுதி ஒரு சிரமமான ஒன்றாகத்தான் இருக்கும். அதைத்தான் இந்த உலகத்தின் நியதியாக இறைவன் வைக்கிறான். ஆனால் நாளை மறுமையில் அல்லாஹ் வைத்திருக்கிற அந்த சுவர்க்கத்தின் இன்பம் என்பது அந்த இன்பத்திற்கு முன்னாலோ அந்த இன்பத்திற்கு பின்னாலோ எந்த சிரமமும் மனிதனை பீடித்துக் கொள்வதில்லை, எந்த ஒரு கஷ்டமும் மனிதனை வாட்டி வதைப்பதில்லை. அந்த இன்பத்தை அனுபவித்தால் அடுத்து வரக்கூடிய இன்பம் அதைவிட மிகப்பெரிய இன்பமாக இருக்கும், அதற்கு அடுத்து வரக்கூடிய இன்பம் அதைவிட சிறந்த இன்பமாக இருக்கும். இப்படியான ஒரு நிகழ்வாகத்தான் அந்த சுவனத்தை இறைவன் வைத்திருக்கிறார். அன்புள்ள சகோதரர்களே, அந்த சுவர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அந்த சுவர்க்கம் என்பது இந்த உலகில் நாம் வாழ்கின்ற வாழ்க்கை போன்றுதான் மறுமையில் அந்த சுவர்க்கத்திலும் வாழப்போகிறோம். இந்த உலகில் வாழ்க்கை என்பது போல வித்தியாசமான ஒன்றாக அங்கு வாழ்க்கை வழங்கப்பட இருக்கிறது. அங்கு மரணம் இல்லை, அங்கு நிரந்தரமான வாழ்க்கை. அந்த சுவர்க்கம் ஒரு வாழ்க்கை, அதாவது வாழுவதற்காக தயாரித்து வைக்கப்பட்டிருக்கிற இடம். இந்த உலகத்தை நாம் வாழும் இடமாக வைத்திருக்கிறோமே, என்ன என்ன ஏற்பாடுகளை செய்து வைத்திருக்கிறோம். எமக்கு தேவையான உணவுக்காக வேண்டி, தண்ணீருக்காக வேண்டி, ஆடைக்காக வேண்டி, தங்குவதற்கு வீடு வசதிகள், இப்படி எல்லாமே இந்த உலகில் நாம் வைத்திருக்கிறோம். இறைவன் எமக்கு தந்திருக்கிறான். அதுபோன்று இதன் எதையுமே அல்லாஹு தஆலா சொல்லுகிற பொழுது நிரந்தரம் இல்லாதது, அழிந்து போகக்கூடியது. குல்லுமன் அலைஹா ஃபான், எல்லாமே அழிந்து போய்விடும். இந்த உலகில் எதுவுமே நிரந்தரம் இல்லை என்பதை இறைவன் வைத்திருக்கிறார். ஆனால் அந்த சுவனம் என்பதும் இறைவன் எங்களுக்கு தரப்போகின்ற நிரந்தர வாழ்க்கை. அந்த நிரந்தர வாழ்க்கைக்கு இறைவன் எங்களுக்கென்று ஏற்பாடுகளை செய்து வைக்கிறான். என்ன ஏற்பாடுகள் எங்களுக்கு தேவை? மனிதன் நாம் இந்த உலகில் வாழுகிற பொழுது நமக்கு தேவை அத்தியாவசியம் என்ன? உணவு தேவையாக இருக்கிறது, குடிக்கிறதுக்கு தேவையாக இருக்கிறது, உடுத்துவதற்கு தேவையாக இருக்கிறது, தங்குவதற்கு தேவையாக இருக்கிறது. இவை அத்தனையையும் இறைவன் சுவர்க்கத்தில் இறைவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். எல்லாமே அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் சுவர்க்கம் என்பது மனிதனுக்குரிய ஒரு வாழக்கூடிய ஒரு இடம், வாழுகின்ற ஒரு இடமாக இறைவன் வைத்திருக்கிறான். அதனால் தான் அந்த சுவர்க்கத்தை பற்றி சொல்லுகிற பொழுதெல்லாம் அங்கு இப்படியான உணவுகள் இருக்கிறது, அங்கு இப்படியான மாளிகைகள் இருக்கிறது, தங்கத்தினால் இருக்கிறது, வெள்ளியினால் இருக்கிறது, முத்துக்களால் இருக்கிறது, இப்படி வீடுகளையும் இறைவன் சொல்லுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஹிரா குகையிலே இருக்கிற நேரம் உணவுகளை சுமந்து கொண்டு வந்தார்கள். வருகிற நேரம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அல்லாஹ்வின் புறத்திலிருந்தும் என் புறத்திலிருந்தும் இதோ உங்கள் மனைவி ஹதீஜா அம்மையார் வருகிறார், அவருக்கு நாம் சலாம் சொன்னதாக சொல்லுங்கள், அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு வீடு இருக்கிறது என்பதையும் சொல்லிவிடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அறிவிக்கிறார்கள். அப்படியானால் அந்த சுவர்க்கத்தில் வீடுகள் வழங்கப்பட இருக்கிறது. எங்களுக்கென்று சொந்த வீடு இருக்கிறது, எங்களுக்கு என்று உணவு தயாரித்து வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள்.
அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் யூத மதத்தைச் சேர்ந்தவராக இருந்தார். 3 கேள்விகளை கேட்க வந்தார். அதிலே ஒரு கேள்வியாக அவர் கேட்கிறார். இந்த 3 கேள்விகளை பொறுத்தவரைக்கும் நபியை தவிர வேறு யாருக்கும் பதில் தெரியாது, நபியாக இருந்தால் மட்டும்தான் அவர் பதில் சொல்ல முடியும் என்று சொல்லிவிட்டு கேள்வியை கேட்கிறார். அதிலே ஒரு கேள்விதான், சுவர்க்கத்தில் சுவனவாதிகள் சாப்பிடுகின்ற முதல் உணவு எது என்ற கேள்வியை கேட்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அப்படியானால் அல்லாஹ்வுடைய தூதர் அதற்கு பதில் சொல்கிறார்கள். ஒரு பெரிய மீனுடைய ஈரல் பகுதியில் இருக்கக்கூடிய அதிகப்படியான சதை பகுதியை அவர்கள் சாப்பிடுவார்கள், அல்லாஹ் உண்ண கொடுப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த ஹதீஸை எடுத்து பாருங்கள். நாளை மறுமையில் மஹ்ஷர் பெருவழியில் அவ்வளவு விசாரணைகள் முடிந்து அல்லோல கல்லோலப்பட்டு மிகவும் பயங்கரத்தை அனுபவித்துவிட்டு பல சோதனைகளையும் பல துன்பங்களையும் அனுபவித்துவிட்டு என்னுடைய இறுதி முடிவு என்னடா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற நேரத்தில் அல்லாஹு தஆலா சுவர்க்கவாதிகளை சுவர்க்கத்திற்கு அனுப்புகிற பொழுது முதலில் இவங்க உள்ளுக்கு போகக்குள்ளே அங்கே சாப்பாடு தயாராக இருக்கும். மீனுடைய அந்த ஈரல் பகுதியின் ஒரு அதிகப்படியான சதை பகுதி அல்லாஹு தஆலா உள்ள போனோட முதல்ல தின்ன கொடுக்கிற சாப்பாடு அதுதான். அப்படியானால் அங்கே எங்களுக்கு இந்த உலகில் உணவு தேவை. மனிதன் என்றால் சாப்பாட்டுக்கு அதிகம் தேவையுள்ளவன். அங்கே காலடி எடுத்து வச்ச உடனே முதல்ல தின்ற உணவு அவன் இருக்கக்கூடிய பழங்களையோ ஏனைய உணவுகளையோ விரும்புகின்றவைகளையோ உண்ண போவதில்லை. அல்லாஹ் கொடுக்குகின்ற அந்த மீனுடைய ஈரல் பகுதியின் ஒரு சதை துண்டைத்தான் அவர்கள் சாப்பிட போகிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். அப்படியானால் அன்புள்ள சகோதரர்களே, நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா அந்த சுவர்க்கத்தில் உணவுகளை ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான். அடிப்படை தேவைகளுக்கு இறைவன் அதிக முன்னுரிமை கொடுத்தவனாகவே வைத்திருக்கிறான். ஆனால் ஒவ்வொன்றும் வித்தியாசமானதாக இறைவன் வைத்திருக்கிறான். பாருங்கள், இந்த இன்பத்தை அனுபவிப்பதற்கு அல்லாஹு தஆலா ஏற்பாடுகளையும் செய்கிறான். அதிலே பாருங்கள், அந்த சுவர்க்கத்தை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் நாம் எவ்வளவுதான் சுவர்க்கத்தை பற்றி சொன்னாலும், எவ்வளவுதான் அதனுடைய இன்பங்களை பற்றி குர்ஆனிலும் ஹதீஸிலும் இருக்கின்றதை வர்ணித்தாலும் எங்களுடைய உள்ளங்களில் சில நேரங்களில் இந்த உலக வாழ்க்கையின் மோகம் அதை சிந்திக்க விடாமல் தடுக்கிறது. அந்த இன்பங்களை திருமறை குர்ஆனை எடுத்து பாருங்களேன். எல்லா இடங்களிலும் அந்த சுவர்க்கத்தின் வர்ணனைகள் என்பது வித்தியாசமாக இருக்கும். அந்த சுவர்க்கத்தை வர்ணிக்கிற நேரம் அங்கு இல்லங்கள், மாளிகைகள், வீடுகள், தோட்டங்கள், பழங்கள் என்று இறைவன் அப்படியே வர்ணித்து கொண்டு போவான். ஊருலீன்கள் என்று, சிறுவர்கள் என்று, பல உணவு வகைகள் என்று, பல பானங்கள் என்று இறைவன் வர்ணித்து கொண்டே போகிறான். அன்புள்ள சகோதரர்களே, இப்படி நாம் எமக்கு இந்த வர்ணனைகளை சொன்னாலும் எம்முடைய சில உள்ளங்கள் அதை சிந்திப்பதில்லை, அதன் மீது ஆசை கொள்வதில்லை. அதைக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாள் உணர்த்துகிறார்கள். எப்படியான ஒரு உணர்த்தல் தெரியுமா? அந்த இன்பங்கள் என்பது வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாதல்லவாம், எந்த கற்பனைகளுக்கும் உட்படாதவைகள் அல்லவாம். அதனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாள் தொழுகையிலே நிற்கிறார்கள். கிரகண தொழுகையில் அல்லாஹ்வுடைய தூதர் நிற்கிறார்கள். அங்கு நிற்குகிற நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் தக்பீர் கட்டிய நிலையில் ஏதோ ஒன்றை பிடிப்பதற்கு போன்று, பறிப்பதற்கு போன்று அப்படியே முன்னோக்கி செல்கிறார்கள். நபித்தோழர்களும் பார்த்தார்கள். அப்படியே சிறு நேரத்தில் அப்படியே ஏதோ பயந்து பின்வாங்குவது கொண்டு பின்வாங்கினார்கள். நபித்தோழர்கள் தொழுது முடிந்ததற்கு பின்னால் நபிகளாரிடத்தில் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் தொழும்போது அப்படியே திடீரென்று அப்படியே முன்னுக்கு என்னமோ ஒன்றை பிடிக்கிறதுக்கு போன மாதிரி இருந்துச்சு, திடீர்னு அப்படியே பின்னுக்கு பயந்து வந்த மாதிரி இருந்துச்சு, என்ன அல்லாஹ்வின் தூதர் என்று கேட்ட நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், நான் தொழுது கொண்டிருந்தேன், எனக்கு அப்படியே கண்களுக்கு முன்னால் சொர்க்கம் கொண்டு நிறுத்தப்பட்டது. இது கதை அல்ல, கற்பனை அல்ல, ஏதோ ஒரு யோசனையாக இருக்கலாம் என்பதும் அல்ல, ஏதோ ஒரு கனவாக இருக்கலாம் என்பதும் அல்ல, உண்மையாக, சத்தியமாக, நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் சொர்க்கம் கொண்டு வைக்கப்பட்டது. சொர்க்கம் முன்னால் இருந்தது தொழுகிற பொழுதும். ஆனால் வேறு யாருக்கும் பார்க்க முடியாது.
அல்லாஹ்வுடைய தூதருக்கு தொழுகையில் இருக்கிற நேரம் சொர்க்கத்தை அப்படியே கண்ணால் கண்டார்கள். இதற்கு மாற்று வியாக்கியானம் விளக்கங்கள் எதுவும் இல்லை. நிச்சயமாக சத்தியமாக அது சொர்க்கம் தான். முன்னால் கொண்டு வந்து வைத்து ஒரு பழக்குலை அப்படியே அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் வந்தது. அதை நான் உடனே பறிக்க போனேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நான் அந்த பழங்களை பறிக்க சென்றேன். சொல்லிவிட்டு சொன்னார்கள், அந்த சுவர்க்கத்தின் இன்பங்களுக்கு இதை விட ஒரு மிகையாக வர்ணனை இருக்க முடியாது. இன்பங்களை வேறு வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், அந்த பழத்தை நான் பறித்திருந்தால், அந்த பழத்தை நான் அப்படியே பறித்திருந்தால் இந்த உலகம் இருக்கிற காலம் வரைக்கும் நீங்கள் அதை புசித்திருப்பீர்கள் என்றார்கள். உலகம் அழிகிற வரைக்கும் இதை நீங்கள் உண்டு கொண்டே இருப்பீர்கள் என்றார்கள். அப்படி இதை விட வர்ணிக்க என்ன வார்த்தை இருக்க முடியும்? இந்த உலகம் இழுக்குகின்ற காலம் வரைக்கும் அந்த பழங்களை நீங்கள் சாப்பிட்டு கொண்டே இருப்பீர்கள். முடியவே முடியாது, முடியவே முடியாது. அப்படி ஒரு இன்பம் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபித்தோழர்களுக்கு உணர்த்தினார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அதே போன்று சகோதரர்களே, நாளை மறுமையில் சொர்க்கத்தில் ஆசைகள், எமக்கு இந்த உலகில் ஆசைகள் இருக்குமே, எம்முடைய ஆசைகளுக்கு அளவு இல்லை, எல்லை இல்லை. எதை வேண்டுமானாலும் நாம் விரும்புவோம். இந்த மனோநிலை மறுமையிலும் சொர்க்கத்தில் சுவனவாதிகளுக்கு இருக்கும். ஆசை என்பது அங்கு கூட மனிதனுக்கு இறைவன் தடை போட்டு விடுவதில்லை. மனிதன் எதை ஆசைப்படுறானோ அதை எல்லாம் செய்யலாம். அப்படியான ஒரு நிலை இறைவன் வைத்திருக்கிறான். அப்படியானால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நாளை மறுமையிலும் பாருங்கள், இந்த சுவர்க்கத்தின் இன்பங்களை உணர்த்துவதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஆசைக்கு கூட நாளை மறுமையில் இறைவன் தடை போடுவதில்லை. எதை வேணுமானாலும் நீ விரும்பி கேட்கலாம், இறைவன் தந்தே தீருவான். நாளை மறுமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நாளை மறுமையில் சொர்க்கவாதி அந்த சுவர்க்கத்தில் இருந்து கொண்டு இன்பங்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற நேரம் அல்லாஹ்விடத்தில் தன் ஆசையை கேட்பானாம். அவனுக்கு ஒரு ஆசை வந்துட்டு எல்லா உணவுகளும் கைக்கே கிடைக்கிறது. ஆசைப்படுகிற பொழுது, தேவைப்படுகிற பொழுது அப்படியே முன்னால் வந்து நிற்கிறது. எனக்கு ஒரு ஆசை இறைவா, என்ற ஆசையை நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ் கேட்பானாம், என்ன ஆசை? இறைவாம், நான் விவசாயம் செய்ய வேண்டும், நான் விவசாயம் செய்ய வேண்டும். அல்லாஹ் கேட்பானாம், உனக்குத்தான் எல்லாமே கிடைக்கப்பட்டிருக்கிறது, எதுவுமே உனக்கு சிரமம் இல்லாமல் எல்லாமே உன்னுடைய கரத்திலே கிடைக்கிறது. இதற்கு பின்னாலும் உனக்கு விவசாயம் செய்யணும் என்ற தேவை ஏன்? அல்லாஹ்விடத்தில் அவன் சொல்லுவானாம், அது என்னுடைய ஆசை, நான் விவசாயம் செய்ய வேண்டும் என்பானாம். அல்லாஹு தஆலா அந்த ஆசையை நிறைவேற்றும் விதமாக விவசாயம் செய் என்பானாம். அந்த அடியான் விவசாயத்திற்குரிய ஏற்பாடுகளை செய்து அப்படியே அதனுடைய வித்துக்களை தூவிவிட்டு இந்த பக்கம் திரும்பி இந்த பக்கம் திரும்புகிற பொழுது அதை அறுவடைக்கு தயாராக இருக்குமாம். அந்த நேரத்தில் அவன் ஏதோ ஒன்றை கண்டு திருப்தி இல்லாத ஒரு நிலையில் அவன் ஒரு ஏங்கி போய் நிற்பானாம். திருப்தியற்ற நிலையில் அவன் இருப்பான். போட்டோம், விதைத்தோம், அதுக்குள்ள அறுவடைக்கு தயாராகிவிட்டது, இங்கே திரும்பி பார்க்க கொள்ளும் அறுவடைக்கு தயாராகிவிட்டது என்று ஒரு அதிருப்தியான நிலையில் அவன் நிற்கிற நேரம் அல்லாஹ் சொல்லுவானாம், ஆதமுடைய மகனே, உன்னை எதுதான் திருப்திப்படுத்த முடியும்? உன்னை எதனால் தான் உன்னை திருப்தி, உன் ஆசையை அதாவது முழுமைப்படுத்த முடியாது அப்படி என்கிற செய்தியை அல்லாஹ் தஆலா சொல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, எங்களுக்கு எதுவெல்லாம் ஆசையோ அவைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுகின்ற இடமாக அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை வைத்திருக்கிறார் என்ப செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நாம் இன்றைய தினத்தில் இருக்கிறோமே, ஜும்மாவுடைய தினம், இந்த ஜும்மாவுடைய தினத்தை போன்று சுவர்க்கத்திலும் ஜும்மாவுடைய தினம் இருக்கிறது. ஜும்மா என்று இன்றைய நாளை நாம் எப்படி வெள்ளிக்கிழமை ஜும்மா யௌமுல் ஜும்ஆ என்று அழைக்கிறோமோ அதுபோன்று சுவர்க்கத்திலும் இன்றைய இந்த நாளை யௌமுல் ஜும்ஆ என்றுதான் சுவர்க்கவாதிகள் அழைப்பார்கள். ஆனால் எப்படி அதனுடைய மாற்றம் எப்படி இருக்கும்?
இந்த உலகில் நாம் ஜும்மா தொழுகிற பொழுது ஜும்மாவுக்கு பாங்கு சொல்லப்பட்டால் உடனே வியாபாரத்தை நிறுத்திவிட வேண்டும், உடனே பள்ளிவாசலுக்கு வந்துவிட வேண்டும், உரையை செவிமடுக்க வேண்டும், தொழ வேண்டும். சுவர்க்கத்தில் ஜும்மா எப்படி? ஜும்மாவுடைய நாள் வந்துவிட்டால் நீங்கள் பள்ளிக்கு போக தேவையில்லை, சந்தைக்கு போய்விடுங்கள். வியாபாரத்தை இந்த உலகத்தில் விட்டுவிட்டு பள்ளிக்கு வாங்க. சொர்க்கத்தில் ஜும்மாவுடைய நாளில் நீங்கள் பள்ளிக்கு போக தேவையில்லை, வியாபார ஸ்தலங்களுக்கு போய்விடுங்கள். உங்களுடைய அதாவது சந்தைக்கு நீங்கள் போங்க என்று இறைவன் வெள்ளிக்கிழமை நாளில், இன்றைய நாளில் யார் ஜும்மாவை சரியாக நிறைவேற்றுகிறாரோ, ஜும்மாவை பங்கெடுக்கிறாரோ, அவர் நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தில் அவர்கள் சந்தைக்கு போவாங்க. இங்கே ஜும்மாவை சரியாக நிறைவேற்றினா அங்கே சொர்க்கத்தில் சந்தைக்கு போகலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அந்த சொர்க்கத்தில் சந்தைக்கு போய்விட்டு வருவார்களாம். அந்த அசௌகரியமான ஒரு சூழலை எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க என்றால், சொர்க்கத்தில் சந்தைக்கு போய்விட்டு வீடு திரும்புவாங்களாம். அப்படி ஒரு காத்து, புழுதி காத்து வீசுமாம், ஒரு தூசி காற்று அடித்துவிடும். உண்மையில் தூசி காத்து என்றால் அது மனிதனுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தும். மனிதன் என்றால் தூசி மண் கலந்த காற்று அடித்து விட்டால் அவனுக்கு இருமல் வந்துவிடும், தும்மல் வந்துவிடும், அவன் மூர்ச்சையாகி விடுவான், பல சிரமங்களை அவன் அனுபவிப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் அதன் இன்பத்தை பற்றி சொல்லுகிற பொழுது சொன்னார்கள், அந்த சந்தையிலிருந்து வெள்ளிக்கிழமை நாளில் திரும்புகிற பொழுது ஒரு புழுதி காற்று அடிக்கும். அந்த காற்று அடித்ததன் பின்னால் அந்த புகை மண்டலம் அப்படியே கலைந்து விடுகிற பொழுது அந்த அந்த சுவனவாதி அப்படியே இருந்ததை விடவும் மிகப்பெரிய அழகு பெற்றவனாக மாறியிருப்பான், அழகாக மாறியிருப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், துர்பத்துஹா அல் மிஸ்க் என்றார்கள். அந்த புழுதி காற்று இருக்கிறதே, மண் கலந்த காற்று இருக்கிறதே, அது மண் அல்ல. நாளை மறுமையில் சுவர்க்கத்தின் மண் கூட துர்பத்துஹா அல் மிஸ்க் என்றார்கள், கஸ்தூரி என்றார்கள். அந்த மண் கூட கஸ்தூரியாக இருக்கும். அவனுடைய மேனியில் அப்படியே கஸ்தூரி அந்த மண் கலர்ந்த அந்த தூசி படலம் அப்படியே படுகிற பொழுது அந்த தூசி தணிந்து போக அவன் அழகாக மாறிவிடுவானாம். வீட்டுக்கு செல்லுகிற பொழுது, சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அவனுடைய வீட்டுக்கு மாளிகைக்குள் நுழைகிற பொழுது மனைவி பார்ப்பானாம், என்ன போனதை விட போகின்ற பொழுது இருந்த அழகை விட இன்னும் அதிகமாக அழகாக வந்திருக்கிறீர்களே என்று சொல்லுவார்களாம். அந்த ஆண் சொல்லுவாராம், நான் உன்னை விட்டு விட்டு போகிற நேரம் நீ இருந்த அழகை விடவும் நீ இன்னும் அழகாக மாறி இருக்கிறாய் என்று அந்த இருவரும் அழகை வர்ணித்துக் கொள்வார்கள் என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அப்படியானால் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் ஜும்மாவுடைய நாள் இருக்கிறது. அங்கு ஜும்மாவுடைய தொழுகை என்பது சந்தைக்கு போவதுதான். அந்த நாளில் மனிதர்கள் சொர்க்கவாதிகள் அன்றைய நாளில் அழகு பெறுகின்ற நாளாக இறைவன் மாற்றி இருக்கிறான் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அப்படியானால் இந்த இன்பங்களை அல்லாஹ் தஆலா ஏற்பாடு செய்து வைத்திருக்கிற இன்பங்களை அனுபவிப்பதற்கு அல்லாஹ் தஆலா என்ன ஏற்பாடுகளை செய்கிறான் தெரியுமா? ஒரு சொர்க்கத்தில் நிற்கிறோம், எந்த சோர்வும் வரப்போவதில்லை, எந்த கஷ்டமும் இருக்க போவதில்லை. இருக்கிற இன்பங்களை அனுபவிப்பதற்கு எவ்வளவுதான் முடியும்? எவ்வளவு நேரத்திற்கு தான் அனுபவிப்பது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு தெளிவாக ஒரு செய்தியை சொன்னார்கள். நாம் இந்த உலகில் இருந்து கொண்டு கற்பனை செய்வது போன்றல்ல சொர்க்கம் என்பது. முழுக்க முழுக்க இன்பங்கள் நிறைந்த இடம் அது. அதை யாராலும் யாருடைய கற்பனைக்கும் அது எட்டாது என்றார்கள். குர்ஆனில் எவ்வளவு வர்ணனைகள் வந்தாலும், ஹதீஸில் அந்த சொர்க்கத்தை பற்றி எவ்வளவுதான் வர்ணனைகள் வர்ணித்தாலும் எம்முடைய கற்பனைகளை கொண்டு அந்த கற்பனைக்கு எட்டாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். எந்த கண்ணும் பார்த்திராத, எந்த காதும் கேட்டிராத, எந்த உள்ளமும் சிந்தித்திராத அளவுக்கான ஒரு சொர்க்கம் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். சிந்தனைக்கு வரவே வராது. அது எப்படி இருக்குமாம்? மாதுளையை பார்த்தால் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறானே,
வனஹ்லும் வரும்மான், அங்கு பேரீச்சம் பழங்கள் இருக்கும், வரும்மான் மாதுளம் பழங்கள் இருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறானே. அப்படியே நாம் எம்முடைய கற்பனைக்கு எடுத்து மாதுளம் பழம் என்றால் இப்படித்தான் இருக்கும், அது இப்படித்தான் அதனுடைய உருவம், இப்படித்தான் அது உள்ளே இருக்கும் என்று நாம் கற்பனை பண்ணுகின்ற அளவுக்கான மாதுளையாக அது இருக்காது. அப்படியானால் அல்லாஹு தஆலா அப்படி ஒரு ஏற்பாட்டை செய்துவிட்டு என்ன செய்கிறான் தெரியுமா? அந்த இன்பத்தை அனுபவிக்கின்ற சக்தி உன்னிடத்தில் இருக்க வேண்டும். அந்த இன்பம் இன்பம் என்பது ஒன்றை அனுபவித்தால் அதற்கு அடுத்த இன்பம் அதை விட பெரியதாக இருக்கும். அப்படியானால் அந்த இன்பத்தை தொடர்ந்து அனுபவிக்கின்ற உடல்நிலை உனக்கு இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா நாளை மறுமையில் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிற அந்த இன்பத்தை அனுபவிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு அந்த சொர்க்கத்தில் ஒருத்தருக்கு 100 மனிதர்களுடைய ஆற்றலையும் சக்தியையும் இறைவன் கொடுத்திருப்பானாம். அந்த இன்பத்தை அனுபவிப்பதற்கு ஒருவருக்கு 100 ஆண்களுடைய சக்தி வழங்கப்படும். அப்பதான் அந்த இன்பத்தை அனுபவிப்பதற்காக இறைவன் ஏற்பாடு செய்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அப்படியே பாருங்கள், நாளை மறுமையில் அந்த சுவர்க்கம் எப்படி இருக்கும் என்றால், மஹ்ஷர் மைதானத்தில் விசாரணைகள் முடிந்ததற்கு பின்னால் அல்லாஹு தஆலா அங்கு சுவர்க்கத்திற்கு போங்கள் என்று சொன்னதற்கு பின்னால் சுவர்க்கத்திற்கு போவார்களாம். சொர்க்கத்தின் வாயல்கள் 8 வாயல்கள் இருக்கும். 8 வாயல்களும் கதவு மூடப்பட்டுத்தான் இருக்கும். எந்த கதவும் திறக்கப்பட்டதாக இல்லை. 8 வாயல்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் அங்கு போகாத வரை எந்த கதவும் திறக்கப்படாது. சொர்க்கத்தில் எந்த கதவும் இறுதி தூதர் முஹம்மது நபி அவர்கள் அந்த சொர்க்கத்திற்கு முதல் நுழையக்கூடியவர்கள். நாளை மறுமையில் சொர்க்க வாசல்ல போய் நிற்பாங்களாம் அல்லாஹ்வுடைய தூதர். முதல் ஆள் சொர்க்கத்திற்கு நுழைய போகின்ற அந்த நேரத்தில் அந்த சொர்க்கத்தின் காவலாளியாக இருக்கிற ரிதுவான் அலைஹிஸ்ஸலாம் மன்னவர்களிடத்திலே சொல்லப்படுமாம், அந்த கதவை நபிகளார் சென்று சொர்க்கத்தின் கதவை தட்டுவார்களாம். தட்டியதற்கு பின்னால் அங்கு காவலாளி கேட்பாராம், யார் வந்திருப்பது என்று கேட்பாராம். அந்த நேரத்தில் நபி அவர்கள் சொல்லுவார்களாம், முஹம்மத் வந்திருக்கிறேன், நான் அல்லாஹ்வின் தூதர் வந்திருக்கிறேன் என்று சொல்ல மாட்டார்கள். நான் நபி வந்திருக்கிறேன் என்று சொல்ல மாட்டார்கள். நான் முஹம்மத் வந்திருக்கிறேன் என்று அந்த சொர்க்கத்தின் வாய் நின்று கொண்டு சொல்வார்களாம். அங்கிருந்து பதில் வருமாம், முஹம்மதை தவிர முதலில் இதற்கு நுழைவதற்கு யாருக்கும் அனுமதி இல்லை. முதலில் நுழைவது முஹம்மது தான் என்று அல்லாஹு தஆலா எனக்கு கட்டளையிட்டிருக்கிறான். சொர்க்கத்தை திறந்து கொடுப்பார்கள். முதலில் அல்லாஹுடைய தூதர் தான் நுழைவார்கள். அதற்கு பின்னால் தான் மற்றவர்கள் நுழையப் போகிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அப்படியான அந்த சொர்க்கத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் இன்பங்களை எங்களுக்கு வர்ணித்திருக்கிறார்கள். அந்த இன்பங்களை அடைய வேண்டுமாக இருந்தால், அந்த சொர்க்கத்தை நாம் அடைய வேண்டுமாக இருந்தால், இந்த உலகில் இறைவன் எதை எங்களுக்கு எடுத்து நடக்க சொன்னானோ, இறைவன் எதை தவிர்த்து நடக்க சொல்கிறார்களோ, அந்த விடயங்களுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு வாழ்ந்தால் மாத்திரம்தான் நாளை மறுமையில் சொர்க்கத்தை அடைய முடியும். அப்படியானால் எம்முடைய தொழுகைகள் எப்படி இருக்கிறது? எம்முடைய நாளாந்த இபாதத்துகள் எப்படி இருக்கிறது? காலையில் எழுந்த நானும் நீங்களும் அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா வ இலைஹின் நுஷூர் என்ற வார்த்தையை சொன்னவர்கள் எத்தனை பேர்? சொல்லாமல் எப்படி அந்த சொர்க்கத்தில் நுழைவது? அந்த முஸ்லிம் என்பதற்கு காலையில் எழுந்தவுடனே படைத்தவனை புகழாமல் எழும்புவது, எழும்பிவிட்டு சொர்க்கத்தை எதிர்பார்ப்பது எப்படி அன்பார்ந்தவர்களே? அப்படியானால் நானும் நீங்களும் முழுமையாக ரப்புல் ஆலமீனுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரும் எந்த அடிப்படையில் எங்களை வாழச் சொன்னார்களோ அந்த வழிகாட்டல்களை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்தால் மாத்திரம்தான் நாளை மறுமையில் சொர்க்கம் கிடைக்கும் என்ற செய்தியும் பதிவு செய்து கொள்வோம். வல்லவன் ரஹ்மான் என்னையும் உங்களையும் புரிந்து கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லில் இஸ்லாம் வமா குன்னா லினஹ்ததிய லவ்லா அன் ஹதானா அல்லாஹ் அர்ஸல ரசூலஹு பில் ஹக்கி பஷீரன் வ நதீரா வதாஇயன் இலல்லாஹி பிஇذனிஹி வஸராஜன் முனீரா. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நாளை மறுமையில் சொர்க்கத்தில் சில உணவு வகைகளை ஏற்பாடு செய்கிறான். அந்த உணவு வகைகளை குறித்து அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே வர்ணிக்கிற பொழுது, உணவுகள் மனிதனுக்கு மிகவும் அத்தியாவசியமானது.
மனிதன் இன்றைய உலகம் நவீன இந்த உலகத்தில் பாருங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உணவு சாப்பாடு என்பதற்காக வேண்டி எந்த ஊரில் எந்த ஃபேமஸான கடை இருக்குதோ அங்கே போய் ஒரு சகன் 15,000 ரூபா என்றாலும் கொடுத்து திங்கிறதுக்கு தயாராக அதற்கென்று வாலிபர்கள் வாகனம் பிடித்து போய் சாப்பிட்டு விட்டு வருகின்ற மனோநிலை எங்களிடத்தில் இருக்கிறது. அது பிழை அல்ல, அது பிழையான ஒன்று அல்ல. ஆனால் அல்லாஹ் தஆலா இதற்காகத்தான் மனிதன் அதிகம் உணவை விரும்புகிறவன். அதனால் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திலும் அந்த உணவுக்குரிய ஏற்பாட்டை வைத்திருக்கிறான். இன்றைக்கு சில கிராமங்களில் சில நகர்ப்புறங்களில் சில முக்கியமான சில கடைகள் இருக்கும். அங்கே போய் நாம் சாப்பிட்டு விட்டு வருவோம். அங்கு இன்னும் பலர் ட்ரிப் போகின்ற பொழுது கூட போய் சாப்பிட்டு விட்டு வருவார்கள். இது மனிதன் விரும்பக்கூடிய ஒன்று. இதை மறுமையிலும் இறைவன் அந்த இன்பத்தை அனுபவிப்பதற்கு மறுமையிலும் இறைவன் அந்த ஏற்பாட்டை வைத்திருக்கிறான். அதனால் தான் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், முத்தகீன அலல் அராயிக், அவர்கள் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் சொர்க்கவாதிகள் சோஃபா செட்டுகளில் அமர்ந்திருப்பார்கள், சாய்ந்திருப்பார்கள். அங்கும் இந்த சாய்மான கதிரைகளில் இருக்கும், அங்கு அவர்கள் சாய்ந்திருப்பார்கள். இன்னும் சில வசனங்களில் அலா சுருரின் முத்தகாபிலின், கட்டில்களில் அவர்கள் முகம் பார்த்து படுத்து கொண்டிருப்பார்கள். என்ன செய்ய போகிறார்கள் தெரியுமா? அப்படி சாய்ந்தவாறு இன்பமான ஒரு சூழலில் அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்றால் அவர்கள் சாப்பிட போகிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். என்னத்தை சாப்பிட போகிறார்கள்? வஃபாக்கிஹத்தின் கஸீராம், அங்கு நிறைய பழங்கள் இருக்கிறது. லா மக்தூஅத்துன் வலா மம்னூஆ, அது முடியாது, முடிஞ்சு போகாது. அது சீசனுக்கு காய்க்கிறவைகளும் அல்ல, எப்பவுமே இருக்கும், விரும்புகிற நேரமெல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி எல்லாம் சொல்கிறான், அந்த பழங்கள் எப்படி என்றால் வஃபாக்கிஹத்தின் மிம்மா யஷ்தஹூன், மனிதன் எந்த பழத்தை விரும்புகிறானோ அது அங்கே இருக்கும், எல்லா பழமும் இருக்கும். நீங்கள் கேட்கிற நேரம், விரும்பப்படுற நேரம் எல்லாமே கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான், முத்தகீன பீஹா அலல் அராயிக் லா யரவுன பீஹா ஷம்ஸன் வலா ஸம்ஹரீரா, அவர்கள் சோஃபா செட்டுகளில் அப்படியே சாய்ந்து கொண்டு இருப்பார்கள். அவர்கள் சூரிய உஷ்ணத்தையும் கடும் குளிரையோ அவர்கள் அடைந்து கொள்ள மாட்டார்கள். அப்படி சூடடிக்காது, அப்படி குளிர்மையும் அடிக்காது என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறான் அல்லாஹு தஆலா, வதானியத்தன் அலைஹிம் திலாலுஹாம், அங்கு இருக்கக்கூடிய சொர்க்கத்தை பற்றி எல்லாம் வர்ணிக்கிற பொழுது எப்படி வர்ணிப்பான் தெரியுமா? அங்கு மரங்கள் இருக்கும், பல மரங்கள் இருக்கும். ஒரு மரத்துக்கு கீழால் உள்ள நிலத்தை கடந்து செல்ல வேண்டுமாக இருந்தால் ஒருவர் வாகனத்தில் 100 வருடங்கள் பயணித்தாலும் அந்த நிழலை தாண்டிவிட முடியாது. அந்த அளவு ஒரு மரத்தின் நிழல். அப்படியான மரத்தை குறித்து, அதே போன்ற ஆறுகள், நதிகளை குறித்து அல்லாஹ் தஆலா அங்கு பேசுவதை பார்க்கலாம். அப்போ பாருங்க, முத்தகீன பீஹா அலல் அராயிக், அவர்கள் சோஃபா செட்டுகளில் தங்கி சாய்ந்து கொண்டு இருப்பார்கள். அவர்கள் மர நிழல்களுக்கு கீழால் இருப்பார்கள், நிழல்களுக்கு கீழால் இருந்து கொண்டு சோஃபா செட்டில் சாய்ந்து கொண்டிருப்பார்கள். வதுல்லிலத் குதூபுஹா தத்லீலாம், அவர்களுக்கு பல குலைகள் அப்படியே தொங்கி அருகாமையிலே அவர்களுக்கு வந்திருக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், குதூபுஹா தானியா, அந்த பல குலைகள் அவர்களுக்கு அருகாமையில், அவர்கள் சோஃபா செட்டில் தூங்கி கொண்டிருப்பார்கள், சாய்ந்து கொண்டிருப்பார்கள், அவங்களுக்கு பக்கத்திலேயே அது வரும். அவங்களுக்கு சொல்லப்படும், குலு வஷ்ரபு ஹனி அம்பிமா அஸ்லப்தும் பில் ஐயாமில் காலியாம், இந்த உலகத்தில் நீங்கள் செய்த நல்லறங்களுக்காக வேண்டி நீங்கள் உண்ணுங்கள், பருங்கள், தின்னு குடி, எந்த தடையும் இல்லை என்று அல்லாஹு தஆலா உண்ண கொடுத்து விடுவான் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு சொல்கிறான். அவங்க சோஃபா செட்டில் சாய்ந்து கொண்டே என்ன செய்வார்கள் தெரியுமா? அந்த பழங்களை, விரும்புகிற பழங்களை சாப்பிட்டு கொண்டிருப்பார்கள். மின் குல்லி ஃபாக்கிஹத்தின் ஸௌஜான், ஒவ்வொரு பழத்திலையும் 2 சோடி இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சுவை மாற்றம் பெற்றதாக இருக்கும் என்பதையும் அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான். வலஹ்மி தைரின் மிம்மா யஷ்தஹூன், பறவைகள் சமைக்கப்பட்ட, அதாவது அவங்க எந்த பறவையின் இறைச்சியை சாப்பிட வேண்டும் என்று அவர்களுடைய உள்ளம் இயங்குகிறதோ அந்த பறவையின் மாமிசம் அவர்களுக்கு அங்கு உணவாக கொடுக்கப்படும் என்பதை அல்லாஹு தஆலா சொல்கிறான். அன்புள்ள சோதர்களே, இந்த வர்ணனை கற்பனை பண்ண முடியாது.
சாய்ந்து கொண்டு சோபா செட்டுகளை தாங்கி சாய்ந்து கொண்டு பறவைகளின் மாமிசங்களை பழங்களை எல்லாம் அவர்கள் அருகாமையில் இருந்து கொண்டே அவர்கள் பறித்து சாப்பிடுகிறார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். சொல்லிவிட்டு இன்னொரு வர்ணனை என்ன தெரியுமா? சொர்க்கத்தின் வர்ணனைகளில் மிக முக்கியமானது, அந்த சொர்க்கம் என்பது ஒரு தோட்டமாக இருக்கும். அந்த தோட்டத்தை பற்றி அல்லாஹ் சொர்க்கத்தை பற்றி சொல்லுகின்ற இடம் எல்லா வசனங்களையும் எடுத்து பாருங்கள். தஜ்ரீ மின் தஹ்திஹல் அன்ஹார், தஜ்ரீ மின் தஹ்திஹல் அன்ஹார். இந்த வாசகம் குர்ஆனில் சுவனத்தை பற்றி இறைவன் சொன்னால் அதை தொடர்ந்து தஜ்ரீ மின் தஹ்திஹல் அன்ஹார் என்றையும் சேர்த்துத்தான் இறைவன் சொல்லுவான். அதாவது அங்கு ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும், ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும், ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் என்று இறைவன் வர்ணிக்கிறான். அந்த ஆறுகளை குறித்து சூரா முஹம்மதில் அல்லாஹு தஆலா சொல்கிறான். அந்த ஆறுகளை பற்றி ஃபீஹா அன்ஹாரும் மின் மாஇன் கைரி ஆசின், எந்த கலங்களும் இல்லாத நீராறுகள் அங்கு ஓடும். வஅன்ஹாரும் மின் லபனின் லம் யதகய்யர் தஅமுஹு, சுவை மாறாத பால் ஆறுகள் அங்கு ஓடிக்கொண்டிருக்கும். வஅன்ஹாரும் மின் ஹம்ரின் லஸ்ஸத்தில் லிஷாரிபின், குடிக்கிற குடிகாரர்களுக்கு கூட, குடிக்கிறவங்களுக்கு கூட இன்பமான மதுரமானதாக சாராய ஆறுகள் அங்கு ஓடிக்கொண்டிருக்கும். வஅன்ஹாரும் மின் அஸலின் முஸஃபாம், அன்று அந்த சொர்க்கத்தில் தேன் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் என்பதை திருமறை குர்ஆனில் ரப்புல் ஆலமீன் வர்ணிக்கிறான். அன்புள்ள சோதர்களே, வலஹும் மமின் குல்லி ஸமராத், அவர்களுக்கு எல்லா வகையான பழங்களும் அங்கு கிடைக்கிறது என்பதையும் அல்லாஹ் சேர்த்து சொல்கிறான். அப்படி என்றால் பாருங்கள், நீராறு தெளிவான நீர். அப்படியானால் தண்ணியை பார்த்தால் தண்ணிக்கு கீழால் இருக்கக்கூடிய அந்த மண் விளங்குகின்ற அளவுக்கு அது தெளிவான நீராக இருக்கும். பாலாறு அவ்வளவு சுவைமிக்கதாக இருக்கும். தேனாறு அதாவது சாராய மது அவர்களுக்கு ஆறுகளாக அங்கு ஓடும் என்பதை இறைவன் வர்ணிக்கிறான். மனிதன் விரும்புவது இதை அல்லவாம், இந்த உலகிலும் இவைகளை அல்லவா மனிதன் விரும்புகிறான். தண்ணியை குடிக்கிறனாலும் எந்த தண்ணி குடிக்கணும் என்பதை கூட தெரிவு செய்து குடிக்கிறான். பால் குடிப்பதையும், பசுப்பால் குடிப்பது, ஒட்டகங்களின் பால்களை குடிப்பதையும் விரும்பி அருந்துகின்ற மனோநிலை கொண்டவனாக மனிதன் இருக்கிறான். அந்த இன்பத்தையும் அங்கு இறைவன் கொடுக்கிறான். இந்த உலகில் போதைக்கு அடிமையாகி போதையில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான். அந்த மதுவை கூட அங்கு ஆறாக இறைவன் ஏற்படுத்தி கொடுக்கிறான். இந்த உலகில் எந்த ஒன்றாக இருந்தாலும், அதாவது நோய்க்காக வேண்டியும் இன்பத்திற்காக வேண்டியும் அருந்துகின்ற தேனை கூட இறைவன் ஆறாக அமைத்து கொடுக்கிறான் என்று சொன்னால், அன்புள்ள சோதர்களே, கற்பனைகளால் சிந்திக்க முடியாது, கற்பனைகளால் கற்பனை செய்து பார்க்க முடியாது அந்த சொர்க்கம் என்பதை. அதே போன்று பாருங்கள் சோதர்களே, அந்த மதுவை குறித்து அல்லாஹ் தஆலா ஒரு பாடமே நடத்துகிறான். அந்த மதுவை கூட உங்களுக்கு பரிமாறுகின்றவர்கள் யார் தெரியுமா? திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், அலா சுருரின் மௌதூனா முத்தகீன அலைஹா முத்தகாபிலின், நீங்கள் கட்டில்களில் சுவர்க்கவாதிகள் படுத்து கொண்டிருப்பார்கள், ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருப்பார்கள். யதூஃபூன அலைஹிம் பில்தானும் முஹல்லதூன், அவர்களில் இளம் வயதுடைய சிறுவர்கள் அவர்களை சுத்தி வந்து கொண்டிருப்பார்கள். பிஅக்வாபின் வஅபாரிகி வகஸின் மின் மஈன், அவர்களிடத்தில் குவளைகள் கோப்பைகள் இருக்கும். அந்த கோப்பைகளில் அவர்கள் மதுவை ஊற்றிக்கொண்டு கட்டில் உறங்கிக் கொண்டிருக்கிற அந்த சுவர்க்கவாதிகளிடத்தில் கொண்டு வந்து கொடுப்பார்களாம். லா யுஸத்தஊன அன்ஹா வலா யுன்ஸிஃபூன், அந்த சுவர்க்கத்தில் அவங்களுக்கு லா யுஸத்தஊன அன்ஹா, தலைவலி வராது, அந்த தலை சுத்து ஏற்படாது. சாராயம் குடிச்சிட்டு தலை சுத்திட்டு நிற்கிற மாதிரி சுத்துதல் அங்கு இருக்காது. வலா யுன்ஸிஃபூன், அவர்கள் மதிமயக்கத்திலும் இருக்க மாட்டார்கள் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். அப்படியானால் இந்த உலகில் அது பலவீனம், அங்கு அப்படியா எங்கள் கற்பனை வரும். அங்கே ஒரு கிக் இல்லாட்டி, ஒரு போதை இல்லாட்டி, ஒரு நிலை மாறாட்டி அது என்னத்துக்கு அந்த இன்பம், அது என்னத்துக்கு என்று சிந்தனை வரலாம். அந்த சுவர்க்கத்தில் அந்த இன்பத்தை, இந்த இன்பம் பிரயோசனமே இல்லை என்கின்ற அளவுக்கு அந்த சுவர்க்கத்தின் மதுரமானதாக இருக்கும், இன்பமானதாக இருக்கும். இந்த உலகில் உனக்கு இன்பத்தை அனுபவிப்பதற்கு, இந்த மதுவை நீ அருந்துவதற்கு இறைவன் தந்திருக்கிறான் என்றால், அந்த படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு சுவனவாதிக்கு கொடுக்குகின்ற மதுவை எப்படி மதுரமாக கொடுக்க வேண்டும் என்பது ரப்புல் ஆலமீனுக்கு தெரியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சோதர்களே, இப்படி உணவுகள்
எல்லா வகையான உணவுகளும் எல்லா வகையான பானங்களும் அவனுக்கு கிடைத்தாலும் அந்த நாளில் அல்லாஹு தாலா சொல்கிறான், அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அவர்கள் மலம் கழிக்க மாட்டார்கள். எப்படி சொன்னார்கள் என்றால், ஒரு ஹதீஸில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லா யபூலூன், அவங்க எவ்வளவுதான் தண்ணியை குடித்தாலும், எவ்வளவுதான் மதுவை குடித்தாலும், எவ்வளவுதான் தேனை குடித்தாலும், லா யபூலூன், அவர்கள் சிறுநீர் கழிக்க மாட்டார்கள். சொர்க்கவாதிகள் சிறுநீர் கழிக்க மாட்டார்கள். வலா யத்தகவ்வதூன், அவர்கள் எவ்வளவுதான் பறவைகளின் மாமிசங்களும் அவன் விரும்புகின்ற உணவுகளை எல்லாம் சாப்பிட்டாலும், வலா யத்தகவ்வதூன், அவன் மலம் கழிக்க மாட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படி என்றால் தின்னுகின்ற உணவு எங்கே போகிறது, குடிக்கிற பானம் எங்கே போகிறது என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்னமா ஹுவ ஜுஷாம், அது ஒரு ஏப்பத்தின் வழியாக வெளியேறிவிடும் என்றார்கள். ஒரு ஏப்பம் தான் போகும், அவனுக்கு அது செமிபாடு அடைந்துவிடும், அவனுக்கு அது அந்த தேவைகள் இல்லாமல் போய்விடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஆக அன்புள்ள சகோதரர்களே, இப்படியான வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அளவுக்கான இந்த சுவர்க்கம் என்பது நாம் அடைந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால், இந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கு அல்லாஹு தாலா திருமறை குர்ஆனிலே சொல்லுகின்ற விடயம் என்றால், வஅத்தியுல்லாஹ வர் ரசூல், அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அவர்கள் தான் வெற்றியாளர்கள், அவர்கள் தான் நாளை மறுமை. வத்தகுல்லாஹ் வஅத்தியுல்லாஹ வர் ரசூல லஅல்லக்கும் துர்ஹமூன், நீங்கள் அல்லாஹுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹுடைய தூதருக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு வாழுங்கள், நீங்கள் ரஹ்மத் செய்யப்படுவீர்கள், நீங்கள் அருள் பாலிக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹு தஆலா திருமறையிலே சொல்கிறான். அந்த உயர்ந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்த உலகில் நாம் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் கட்டுப்பட்டு வாழ்ந்தால் தான் நாளை மறுமையில் சுவர்க்கம் கிடைக்கும் என்ற செய்தியை பதிவு செய்து கொள்வோம். வல்லவன் ரஹ்மான் என்னை உங்களை புரிந்து கொள்வானாக. வாக்குலு கோலிஹாத வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு கஃூருர் ரஹீம்.